அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியாவின் உதவியை நாடி உள்ள அர்மேனியா பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பிய இந்தியா. ரஷ்யாவை இந்தியாவுக்கு எதிராக திருப்ப பார்க்கும் சில நாடுகள். மோடியை சந்திக்கும் ட்ரம்ப். எதற்காக? LCA தேஜஸுக்கான முதல் பெண் பைலட். இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் அர்மேனியா சுக்கோய் 30 MKI போர் விமானங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா கிட்ட இருந்து ஸ்பேர் பார்ட்ஸை வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. மேற்காசியாவில் மத்திய கிழக்கு பகுதிக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் அர்மேனியா மற்றும் அசர்பைஜான். அருகருகே அமைந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே கடந்த சில காலமாகவே மோதல் நடந்துகிட்டு இருக்கு. நகோர்னோ காராபாக் பிராந்தியத்தை யாரு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விவகாரத்துல தான் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வந்தது. குறிப்பா இந்த விவகாரத்துல கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்தே இரண்டு தரப்புக்கும் இடையே சுமார் 45 நாட்கள் போர் கூட நடந்தது. சோவியத் யூனியன்ல இருந்து பிரிந்த பின்னர் அர்மேனியா அசர்பைஜான் நாட்டோடு 2 முறை போர்ல ஈடுபட்டிருக்காங்க. இதற்கிடையில தான் கடந்த ஆண்டு சண்டை நடந்த போது இந்தியா கிட்ட இருந்து அர்மேனியா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை வாங்கினாங்க. அதுபோக இந்தியாவின் ஃபோர்ஜ் தயாரித்த 155 mm 39 காலிபர் பீரங்கிகளுக்கும் அர்மேனியா ஆர்டர் கொடுத்திருந்தது. தற்போது தனது இராணுவத்தோட பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னுட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி சுக்கோய் 30 MKI போர் விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை இந்தியா கிட்ட இருந்து வாங்க போறாங்க. சுக்கோய் ரக போர் விமானங்களை ரஷ்யா தயாரித்து வழங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கோய் ரக போர் விமானங்களை இந்தியா, அர்மேனியா உள்ளிட்ட பல நாடுகளும் வாங்கி தங்களுடைய விமானப்படையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அர்மேனியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுக்கோய் 30 MKI போர் விமானங்களுக்காக ராக்கெட் சிஸ்டம், ஆர்டிலரி கன்ஸ், ஆயுதங்களை கண்டறியக்கூடிய ரேடார்கள் போன்றவற்றை இந்தியா கிட்ட இருந்து வாங்கிறதுக்கான ஒரு ஆர்டரை கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆவியோனிக்ஸ், எலக்ட்ரானிக் போர்க்கவச உடைகள், ஆயுதங்களை கூட இந்தியா கிட்ட இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்ததா சிந்து நதிநீர் விவகாரம் தொடர்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சிந்து நதி ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு கையெழுத்தாச்சு. அதன்படி ராவி, சட்லஜ், பியாஸ் ஆகிய 3 நதிகள் மீதான உரிமை இந்தியாவுக்கும், சிந்து, ஜீலம், சனாப் ஆகிய 3 நதிகள் மீதான உரிமை பாகிஸ்தானுக்கும் வழங்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது 2 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பொதுவாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக பிரச்சனை முடிவுக்கு வரவே இல்லை. உலக வங்கி அப்போது நடுவராக இருந்து பேச்சுவார்த்தையை நடத்தி 2 தரப்புக்கும் இடையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி சிந்து மற்றும் அதனுடைய துணை நதிகளின் மொத்த நீர் வளத்துல 80% பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காலத்திலிருந்தே ஒரு குறையாக உள்ளது. ஆக இதற்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியா இதற்கு முன்பாகவே பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சமீபத்தில் கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கூட நோட்டீஸ் தரப்பட்டிருக்கு. சிந்து நதி நீரை பகிர்ந்து கொள்வது, நீர்மின் நிலையங்கள் அமைக்கிறது, இது தொடர்பாகவெல்லாம் ஆலோசனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாடுகளிலுமே சிந்து நதிநீர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. 2 நாட்டுடைய ஆணையங்களும் வருஷத்துல ஒரு முறை சந்தித்து ஆலோசனைகளை நடத்துவாங்க. இதற்கிடையே தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல பாயக்கூடிய ஜீலம், சனாப் நதிகளுடைய கிளை நதிகளான கிஷன் கங்கா மற்றும் ராட்டெல் ஆகியவற்றில் நீர்மின் உற்பத்தி நிலையங்களை கட்டுறதுக்கு இந்தியா திட்டமிட்டிருந்தாங்க. இதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனங்களை தெரிவிச்சது. இதனை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்த விவகாரத்தில் நிலவக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது. இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு மீண்டும் நம்ம இந்தியா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது, மக்கள் தொகையும் அதிகம், இந்தியாவுக்கு தண்ணீர் தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு அப்படிங்கிறது மிக குறைவாக உள்ளது. இதெல்லாம் இல்லாமல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்கு இலக்குகளை நம்ம இந்தியா எட்டணும் அப்படிங்கிறதுக்கான அந்த கிளீன் எனர்ஜி டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக துரிதப்படுத்த வேண்டிய ஒரு அவசியமும் நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து தான் இந்த ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்யறதுக்காக நமது இந்தியா பாகிஸ்தானுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுல இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா,
பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து நடைபெறக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளுடைய தாக்கமும் கூட இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்திய ஆயுத நிறுவனங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு விற்ற சில ஆயுதங்களை அங்கே இருக்கக்கூடிய அந்த யூரோப்பியன் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை டைரெக்டாக உக்ரைனுக்கு திருப்பி விட்டுருந்துருக்காங்க. உக்ரைனில் இந்திய ஆயுதங்கள் இருந்ததை பார்த்துட்டு ரஷ்யா கோபம் அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா ஐரோப்பிய நாடுகள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கிட்ட ரஷ்யா சொல்லி வச்சிருந்தாங்க. ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஏற்கனவே நம்ம இந்தியா கிட்ட வலியுறுத்தினாங்க. இருந்தாலும் கூட இந்தியா இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டாங்க. இதற்கிடையில தான் இந்திய ஆயுதங்கள் மற்றும் சில ஸ்பேர் பார்ட்ஸ் உக்ரைனுக்கு போயிருக்கிறதா ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் நியூஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்தியா மீது ரஷ்யா கடும் கோபத்தில் இருக்கு. இந்த நிலையில தான் இது பற்றி ரஷ்யா நம்ம இந்தியா கிட்ட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து அவங்களோட அதிருப்தியை நேரடியாகவே தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாடு ஆயுதங்களை வாங்குறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நாடு மட்டும்தான் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும், மற்றவர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்திய ஆயுத ஏற்றுமதி விதிமுறைகளில் தெளிவாக இருக்கு. இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்தியா கொடுத்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே குறைஞ்சபட்சம் 2 முறை தங்களோட அதிருப்தியை ரஷ்யா வெளிப்படுத்தி இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்தியா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு பீரங்கி குண்டுகள் நேரடியாக அனுப்பப்படவே இல்லை அப்படின்னுட்டு நம்ம இந்தியா பதில் கொடுத்திருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமது இந்திய ஆயுதங்கள் உக்ரைனுக்கெல்லாம் போகலை. இப்போது உக்ரைன் இறக்குமதி செய்யக்கூடிய ஆயுதங்களில் 1% குறைவான ஆயுதங்கள் தான் நம்ம இந்தியாவை சேர்ந்தது அங்கே இருக்கான். இருப்பினும் கூட அந்த வெடிப்பொருட்கள் விற்கப்பட்டதா அல்லது நன்கொடையாக வழங்கப்பட்டதா அப்படிங்கிறது பற்றின தெளிவான தகவல்கள் எதுவும் இல்லை. உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டுள்ள வெடிப்பொருட்கள் பெரும்பாலும் இட்டலி மற்றும் செக் குடியரசு நாடுகளில் இருந்தே போயிருக்கலாம்னு கூறப்படுது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குண்டுகளை முதன்மையாக இட்டாலியோட மெக்கானிக்கா நிறுவனம் தான் உக்ரைனுக்கு அதிக அளவில் அனுப்புகிறாங்களாம். அந்த நிறுவனம் தான் இந்தியாவிலிருந்து காலி குண்டுகளை வாங்கி வெடிமருந்துகளை நிரப்புறாங்க. இவங்க தான் உக்ரைனுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆக இதனால தான் ரஷ்யா தற்போது இந்தியா மீது கோபப்பட்டிருக்காங்க. அடுத்ததா LCA தேஜஸோட போர் விமானத்தின் முதல் பெண் பைலட். இந்திய விமானப்படை பாலின சமத்துவத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு அதிகாரம் வழங்குறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் முறையா மோகனா சிங் ஜிதர்வால், அது போக பாவனா காந்த் மற்றும் அவனி சதுர்வேதி அப்படிங்கிற 3 பெண் பைலட்டுகள் சேர்க்கப்பட்டாங்க. தற்போது நமது இந்திய விமானப்படையில போர் விமான பைலட்டுகளா 20 பெண்கள் பணியாற்றி வர்றாங்க. இந்த நிலையில தான் படைப்பிரிவு தலைவரான மோகனா சிங் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக தேஜஸ் போர் விமானத்தோட முதல் பெண் பைலட்டா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா தேஜஸ் போர் விமானங்களை இயக்கக்கூடிய எலைட் 18 ஃபிளையிங் புல்லட் படைப்பிரிவுல இவங்க இணைய போறாங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல இந்திய விமானப்படை சார்பில் தராங் சக்தி அப்படிங்கிற பெயர்ல 2ஆம் கட்டமா சர்வதேச விமானப்படை போர் பயிற்சி நடந்தது. அதுல மோகனா சிங்கும் பங்கேற்றாங்க. மோகனா சிங் இதுவரைக்கும் MiG-21 ரக போர் விமானத்தை தான் இயக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் அவங்க தேஜஸ் போர் விமானத்தையும் இயக்குவாங்க. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய குஜராத்தோட நாலியார் விமானப்படை தளத்துல இலகு ரக போர் விமான படைப்பிரிவுல சமீபத்துல தான் இவங்க இணைஞ்சாங்க. அடுத்ததா அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் மோடி அவர்களை சந்திக்க போறாரு. அமெரிக்காவில் வெளியான சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் பின்தங்கி இருக்காரு. இந்த நிலையில தான் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியினருடைய ஓட்டுக்களை குறி வச்சு டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணமா செப்டம்பர் 21ஆம் தேதி அமெரிக்காவுக்கு போக போறாரு. அங்க நடக்கக்கூடிய குவாட் மாநாட்டில் பங்கேற்க போறாரு. 22ஆம் தேதி பிரதமர் மோடி நியூயார்க்ல இந்திய வம்சாவளியினர் மத்தியில பேச போறாரு. அந்த நேரத்துல தான் பிரதமர் மோடியை ட்ரம்ப் சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.